ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மோர் மார்க்கெட் வந்திருக்கோம். மோர் மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு ஃப்ளோர் கிளீனரை பார்த்தோம். இது வந்து பார்க்கறதுக்கு சூப்பரான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசி வாங்கிட்டு வந்துச்சு. அது ஆன்லைனில் பார்க்கறதுக்கு 40,000 கிட்ட வந்துருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஒரு 500 பேசி அதை வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து அது ஒர்க் ஆகாமனு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்க்குறப்போ அதுக்கு வந்துட்டு இன்புட் வந்துட்டு 90 வாட்ஸ் கிட்ட இன்புட் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே 90 வாட் இன்புட் கொடுத்துருந்தாங்க. ஸோ கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்குறப்போ ஆன் ஆயிடுச்சுங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங், என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறப்போ வந்துட்டு அது சார்ஜ் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் அதில் ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், அது ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கிட்ட சார்ஜ் போட்டு பார்த்தோம். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அது சார்ஜிங் ஆகுது, அதுக்கப்புறமேட்டு ஆன் பண்ணனா வந்துட்டு மறுபடியும் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் வந்துட்டு சுத்தமாக ஆஃப் ஆயிடுது. சரி பேட்டரி தான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐடியா வந்துச்சு. வேறு வழியே இல்லை, பிரித்து தான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு திறந்தாச்சு. திறந்து பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாங்கின ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே வந்து அப்படி இப்படி திருப்பி பார்த்துட்டு ஒரு வழியாக கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஒரு வழியாக அதை கழட்டுறதுக்காக திருப்பி போட்டதுக்கப்புறமேட்டு பின்னாடி வந்து சார்ஜ் போடுறதுக்காக இங்கே ஐஸ் ஸ்டிக்லாம் வச்சு நான் சார்ஜர் ரெடி பண்ணியிருக்காச்சு. சார்ஜர் கிடைக்கல. ஸோ அதனால் நாங்களே வந்துட்டு ஒரு சார்ஜர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனரோட ரேட்லாம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 மேலே தாங்க ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பழைய மார்க்கெட்டில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன் நான் சொல்கிறேன்னா வந்துட்டு இதுக்கு மோஸ்ட்லி பேட்ரி இதெல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியான சென்சார்ஸ், ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு எடுத்து ரெடி பண்ண முடிஞ்சவங்க மட்டும் எடுத்து ரெடி பண்ணுங்கள். லக் இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே சும்மா சார்ஜ் போட்டாலே வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பேட்டரி மட்டும் மாற்றினா போதும். இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உள்ள சென்சார் இஷ்யூலாம் வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தூக்கி போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி வந்த ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்த்து வாங்குறப்போ ஒரு கவனமாக வாங்குங்க. இதோட ரேட் நீங்கள் எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தோன்னா ஒரு 1000க்குள்ளே வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போனால் நீங்கள் வாங்குறது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எந்த மாடலாக இருந்தாலும் சரி அது வெளில வந்துச்சுன்னா அதோட ரேட் 1000க்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்தோம்னா பேட்டரி இருந்துச்சு. பேட்டரி பார்த்தா குட்டியாக தான் இருந்துச்சு. லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே பேட்டரி தான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் பேட்டரியுமே வந்துட்டு ஓரளவுக்கு உப்பாமல் நல்ல தெளிவாக தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேட்டரி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி முற்றி பார்க்குறப்ப தான் பேட்டரி வந்துட்டு 5000 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரி இதுக்கு. ஸோ நல்ல பேட்டரி பேக்கப் தான். ஆனால் வந்துட்டு இப்போ அந்த பேட்டரி தான் போயிடுச்சான்னு சொல்லிட்டு தெரில. ஸோ பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி தூக்குறப்போ உள்ள பின் கனெக்டில் இருந்துச்சு. அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறமேட்டு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பின்னை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின் வரலங்க. ஏன்னா என் கை கொஞ்சம் பெருசாக இருக்கும். நானும் உள்ளே எவ்வளோ விட்டு ட்ரை பண்ணேன், சுத்தமாக வரல. அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆட்டிக்கிட்டு பிடுங்கி வச்சதை பிடுங்கி செக் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த பேட்டரி பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. எந்த ஒரு ஃபால்ட் இருக்க மாதிரி தெரில. அந்த பேட்டரிக்கு சைட்லேயும் வந்துட்டு வாரண்டி டேட்டும் போட்டிருக்காங்க. அது வந்துட்டு 2024 தான் போட்டிருக்காங்க. 1 இயரில் அந்த பேட்டரி போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு வந்தோம். மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அது பின்னு ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. அந்த பின்னோட தான் நம்ம சார்ஜ் பண்ணோம். அப்புறம் சென்சார் எல்லாமே ஓரளவுக்கு டஸ்ட்டாக தான் இருந்துச்சு. சரி ஃபுல்லாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணோன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து மொத்தமாக பார்த்தோம். உள்ள என்ன காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேட்டரி போட்டு ஒர்க் ஆகணும், நம்ம ஃபுல்லாக பிரித்து தான் பார்க்கணும். எனக்குமே உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆசையாக தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு அது பிரச்சனையாக என்னன்னு சொல்லிட்டு சொல்ல தெரிலங்க எனக்கு. எதை பார்த்தாலும் அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து எது வாங்கி கொடுத்தாலுமே எலக்ட்ரானிக்ஸில் வந்து பிரித்து பார்த்துருவேன். பிரிக்க முடியலனா அட்லீஸ்ட் உடச்சாச்சும் பார்த்துருவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அதை கவர் பண்ணிவிட்டு போயிட்டு மல்டிமீட்டர் எடுத்துன்னு வரலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மல்டிமீட்டர் நம்ம இதில் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நம்ம மல்டிமீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட மல்டிமீட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு அதை வந்து டேரக்ட் கனெக்டில் செட்டிங்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணோம். ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் செல்ஃப்மேடாக போடுறதுனால இது ஹெல்ப் பண்ணுறது கூட யாரும் இல்லைங்க. ஸோ அதனால் நான் ஒரே ஆளாக தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. ஸோ ஏதாச்சும் தப்பாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. ஓகே வாங்க இந்த வோல்டேஜ் எவ்வளோ வரும்னு செக் பண்ணுறப்போ இல்லை வோல்டேஜே சுத்தமாக வரலைங்க. அப்போலேருந்து என்ன தெரியுது, பேட்டரி வந்து சுத்தமாக போயிடுச்சு. கோவிந்தா கோவிந்தா தான் அதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பேட்டரி தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதுக்கு வந்துட்டு நம்ம பேட்டரி பார்த்தோம்னா இதே பேட்டரிலாம் பார்க்குறப்போ ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக போட்டிருந்தாங்க. அதனால் இதே பேட்டரிலாம் வாங்க முடியாது நம்மளால். ஸோ வந்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரி போடலாம். அதை வந்துட்டு பொறுமையாக பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்.
இப்போதைக்கு அதை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போடலாம். இப்போது நம்ம பேட்டரி செக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம இன்புட் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இல்லைனா இன்புட் வரலனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலி இது உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபில்டரை பாருங்களேன். சீரியஸாக வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுங்க. இதை யூஸ் பண்ணாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரில சீரியஸாக. பார்க்கறதுக்கு புத்தம் புதுசாக அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டே சுத்தமாக வந்து யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. எதுக்காக அதை தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் யூசேஜ் ஸ்க்ராச்சஸ் அந்த ஃபில்டர்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். எதுவுமே அந்த மாதிரி தெரிலங்க. அப்படியே புதுசாக இருந்துச்சு. எதுக்காக தூக்கி போட்டாங்கன்னே தெரியல. சரி அதுக்கப்புறமேட்டு இன்புட் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு லேப்டாப் சார்ஜர் இருந்துச்சு. அது வந்து 90 வாட்ஸ் இன்புட் 90 வோல்ட் இன்புட்டு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்புட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை டச் பண்ணி பார்த்தோம். ஸோ அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சா தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அது இன்புட் எடுக்கும், இல்லைனா எடுக்காது. ஸோ இது டிசி கரண்ட்ன்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் கரண்ட் கூட வந்துட்டு ஏதாச்சும் வேலை செய்கிறீங்கன்னா சேஃப்டியாக க்ளவுஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இது டிசி கரண்ட்ன்றதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ வோல்டேஜ் இந்த டிசியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசியில் வேல்யூ செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணுறப்போ இதுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சாதாங்க உங்களுக்கு வேல்யூ கரெக்டாக காட்டலைன்னா வந்துட்டு மைனஸில் காட்டும். மைனஸில் காட்டினாலும் பிரச்சனை இல்லை, ஒரே வேல்யூ தான் காட்டும். பட் ஆனால் மைனஸில் காட்டும். நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வேல்யூ கரெக்டாக காட்டுங்க. இதில் வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நமக்கு 18.9 வருது, அதாவது 90 வோல்ட் வருது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதை நம்ம வந்து டேரெக்டாக கொடுக்கலாம் அதுக்கு. ஸோ டேரெக்டாக கொடுத்து செக் பண்ணுறப்போ எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு வேல்யூ செக் பண்ணணும். வேல்யூ வந்துட்டு நமக்கு பேட்டரிக்கு எவ்வளோ போகும்னு பார்த்தோம்னா இதுலேருந்து 14 வாட் சம்திங் 14 வோல்ட் ஏதோ உள்ளே போகும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில எனக்கு. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம 19 வாட் கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு உள்ளே வந்துட்டு 14 வோல்ட் தான் போகணும். ஸோ ஓகே வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இதுலேயுமே வந்துட்டு கேமரா பிடிக்கிறதுக்கே எனக்கு ஆள் இல்லை. ஸோ நானே எப்படியோ கஷ்டப்பட்டு தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு அதை வச்சு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நமக்கு அந்த வோல்டேஜ் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லைங்க. இல்லைனா வந்துட்டு ப்ராப்ளம் தான். ஸோ பேட்ரி ப்ராப்ளமாக இருந்தால் பேட்டரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறாலே இது ஓட ஆரம்பிச்சிடும். பட் பேட்டரியும் ப்ராப்ளம் இல்லாமல் உள்ள சென்சாரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை வந்துட்டு உள்ள போர்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா இது ரொம்ப பெரிய வேலையாடுங்க. வேலை பெருசாக எழுதுறோம், அதே மாதிரி செலவும் அதிகமாக வச்சிடும் கண்டிப்பாக. ஸோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு கையிலே நிற்க மாட்டேது, என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. இதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நானும் வந்துட்டு ட்ரைபாட் மாதிரி ஸ்டாண்டர்டாக வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம். நானும் அப்படி இப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஒரு வழியாக அதை வைக்கவே முடியல. சரி ஓகே ஃபைனலாக வந்துட்டு அங்கே பிடிச்சிட்டுறதை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே ஒரு வழியாக வேல்யூ வந்துருச்சு. எனக்கு வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சா தான் வேல்யூ வரணுங்க. இதில் நமக்கு எவ்வளோ வேல்யூ வரும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நமக்கு தெரில. ஸோ 4.82 சம்திங் ஏதோ வந்துருந்துச்சுங்க. நான் எக்ஸாக்டாக பார்க்கல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு பேட்டரியோட கான்ஃபிகரேஷன்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அந்த பேட்டரி வந்து ஆன்லைனில் கிடைக்கும் மோஸ்ட்லி. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட போட்டிருப்பாங்க. எப்படியோ 3000 4000 கிட்ட போட்டிருப்பாங்க. ஸோ நம்மளால அந்த அளவுக்குலாம் கொடுத்து வாங்க முடியாதுங்க. ஏன்னா இந்த மிஷினே நம்ம 500 தான் ஆகணும். ஸோ அதனால் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம பேட்டரி ஐடியா பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடலாங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா வந்துட்டு அடுத்த யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணி அப்படியே இருக்க மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சிடலாம். நம்ம போயிட்டு பேட்டரி கிடைக்குதான்னு பார்த்து பேட்டரி இதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இதுக்கப்புறமேட்டு இதுக்கு பேட்டரி வாங்கிட்டு வந்து நம்ம இதை போட்டு ரெடி பண்ணோமா இல்லையான்னு சொல்லிட்டு பாட்டு வீடியோவில் தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் ப்ராடக்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னாலும் வந்துட்டு நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். நமக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் பார்க்கணும்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிச்சோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தோணுனாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகே பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.